இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு நம்ம 4வது புத்தக திருவிழா வெற்றிகரமான முறையில் நடைபெற்று இன்றைக்கு நிறைவு நாள். 10 நாள் புத்தக திருவிழாவானது 21/2 அன்றைக்கு ஆரம்பித்து இன்றைக்கு 2/3 வரைக்கும் நடைபெற்றிருக்கு. இந்த வருஷம் ஆக்சுவலி நம்மளுக்கு புத்தக திருவிழா ஷெடியூல் வந்து கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. நார்மலி நம்ம ஜான்வரியில் நடத்துவோம். பல்வேறு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காண்டி நம்மளுக்கு 1 மாதம் தள்ளி போயிடுச்சு. ஸோ டேட்டு ஷெடியூல் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. எக்ஸாம்ஸ் டைமாக இருக்கே, ஸ்கூல்ஸோட பார்ட்டிசிபேஷன் எல்லாம் எப்படி இருக்கும், பேரண்ட்ஸ் குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவாங்களோ அப்படின்ட்டு. பட் எக்ஸாம் எல்லாம் இருந்தாலும் கூட இன்னும் நம்ம பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் நாளைக்கு தான் ஆகுது, அதுக்கு முன்னாடி முடிச்சிட்டோம். ப்ளஸ் எக்ஸாம் இருந்தாலும் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன், பேரண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன், ஒரு சில நாட்கள் எல்லாம் இந்த சேர்ஸ் எல்லாம் தாண்டி நிறைய க்ரௌட் வந்து இருந்த மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன்ஸ் வரும். இந்த புத்தகங்கள் படிக்கிறது அது உங்களை கொண்டு போகக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இமேஜினேஷன், ஒரு கேரக்டர் நம்ம ஒரு புக்கில் படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலும் அவங்கள வந்து இமேஜின் பண்ணலாம். இப்போ ஒரு ராணியை பற்றி அதில் விவரிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்கும் எப்படி இருக்குன்னு. ஆனால் அது வந்து ஒரு சினிமையாக மாற்றும் போது அப்புறம் அந்த நடிகையோட ஃபேஸ் தான் நம்மளுக்கு அந்த நோவல் படிக்கும் போது வரும் இல்லையா? ஸோ அந்த படிக்கிறது குடிக்கக்கூடிய இமேஜினேஷன்ன்றது நம்மளோட மைண்டை வேற ஏதோ ஒரு லெவலில் கொண்டு போகும். நம்ம போகாத இடங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். அதர் இப்போ இங்கிலீஷ் நோவல்ஸ் எல்லாம் ஒரு சிலது ஷேக்ஸ்பியர் எல்லாம் வாசிக்கும் போது லண்டன்ல ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்ல நம்ம நடந்துட்டு போறோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ நம்ம போகாத இடங்கள் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் போக முடியாது. பட் அந்த இடங்கள் எல்லாம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கொண்டு வர்றது எந்த மீடியா வழியா வரும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக அது புத்தகங்கள் வாசிக்கிறதுனால தான் வரும். எங்களுக்கெல்லாம் இருக்கிற பணிச்சுமையில பொழுதுபோக்குக்காக புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய டைம் இப்போதைக்கு கிடைக்கிறது இல்லை. ஆக்டும் ஃபைலும் வாசிக்கிறதுல எங்களுடைய டைம் வந்து க்ளோஸ் ஆகி போடுறது. ஸோ உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து இப்போ உங்களுக்கு டைம் இருக்கு. நீங்க இப்போ நினைப்பீங்க ஐயோ ஹோம்ஒர்க் இருக்கு, எக்ஸாம் இருக்கு, ஐயோன்னு நினைப்பீங்க. இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையில இன்னும் போக போக ரொம்ப பிஸி ஆயிடுவீங்க. எதுக்குமே பர்சனலா எதுக்குமே டைம் கிடைக்காம போயிடும். ஸோ இப்போ கிடைக்கக்கூடிய டைமை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணி மேக்ஸிமம் வாசிக்கிறது, அந்த விஷயங்களை பத்தி யோசிக்கிறது. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த வாசிச்சா மட்டும் தான் அதுல வந்து இப்போ ஒரே விஷயத்துல 2 கருத்துக்கள் கூட எடுக்கலாம். ஒரு நியூஸ் பேப்பர் வாசிக்கிறீங்க, ஒரு பத்திரிகையில ஒரு மாதிரி எழுதியிருப்பாங்க, இன்னொரு பத்திரிகையில அதே விஷயத்தை பத்தி இன்னொரு மாதிரி எழுதியிருப்பாங்க. அது ரெண்டுமே வந்து தப்பு கிடையாது, ரெண்டுமே ஒவ்வொரு வியூஸ் தான். ஸோ அதுல இருந்து உங்களுடைய வியூ வந்து உருவாக்க முடியும். நாங்க எல்லாம் சிவில் சர்வீஸுக்கு படிக்கும்போது கூட மல்டிபிள் எடிட்டோரியல்ஸ் படிச்சுட்டு அந்த கொஸ்டின்ஸை வந்து அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனலைஸ் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் VSS அரசு கலைக்கல்லூரி பூலாங்குடி கல்வியியல் கலைக்கல்லூரி, CBSE பள்ளி, நாட்டுப்புற சார் இவருதா முகமையின் முதன்மை கல்வியாளர் அவர்கள் அவர்கள், கூடுதல் மாவட்ட தகவல் அலுவலர் அவர்கள், கண்காணிப்பாளர் கொஞ்சம் சீக்கிரம் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். K. சாந்தி அவர்கள் பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சிவகங்கை நகராட்சியை சேர்ந்த அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. சுகாதார அலுவலர் அப்துல் ஜபர், மாணவி அரசு கலைக்கல்லூரி பூலாங்குறிச்சி ஜூவிகா